எல்லாருக்கும் வணக்கம். நாம எல்லாருக்குமே தெரியும் பிளான்ஸ் போட்டோசிந்தசிஸ் மூலமா தங்களுக்கு தேவையான ஃபுட் தயாரிச்சுக்குதுன்னு இல்லையா? ஆனா அந்த ஃபுட்ல இருந்து அது எப்படி எனர்ஜி எடுக்குதுன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதாவது சாப்பாடு தயாரிக்கிறது ஒரு விஷயம், ஆனா அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு எனர்ஜியா மாத்துறது இன்னொரு விஷயம். சோ அத பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. பிளான்ட்ஸ் எல்லாம் சன்லைட்ல ஃபுட் தயாரிக்குது. ஓகே, ஆனா நைட்ல என்ன பண்ணும்? இல்லனா சன்லைட்டே பார்க்காத அதோட ரூட்ஸ், அதாவது வேர்கள், அதுக்கெல்லாம் எப்படி எனர்ஜி கிடைக்கும்? இது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி இல்லையா? இந்த பசில்கான ஒரே பதில் தான் ரெஸ்பிரேஷன், அதாவது சுவாசம். சரி, வாங்க இத பத்தி இன்னும் ஆழமா பார்க்கலாம். சோ இன்னைக்கு நம்மளோட செஷன்ல இந்த 5 முக்கியமான டாபிக்ஸை தான் கவர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட், பிளான்ட் ரெஸ்பிரேஷன்னா என்னன்னு பேசிக்ல இருந்து ஆரம்பிச்சு, அப்புறம் அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அது எப்படி நடக்குது, கடைசியா அதோட ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். ரெடியா இருங்க. ஓகே, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். ரெஸ்பிரேஷன்னா என்ன? இத முதல்ல ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ரெஸ்பிரேஷனுங்கிறது பிளான்ட்ஸ் சேமிச்சு வச்சிருக்கிற ஃபுட், அதாவது குளுக்கோஸை உடைச்சு அதுலேருந்து எனர்ஜியை ரிலீஸ் பண்ற ஒரு ப்ராசஸ். இது ஒரு ஸ்டெப் வைஸ் ஆக்சிடேஷன்னு சொல்லுவோம். ஒரு அனாலஜி சொல்லட்டா? ஒரு மரக்கட்டைய பத்த வச்சா ஹீட்டும் லைட்டும் வேகமா ரிலீஸ் ஆகும். ஆனா இங்க செல்லுக்குள்ள அந்த எனர்ஜி ரொம்ப மெதுவா, கண்ட்ரோல்டா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரிலீஸ் ஆகுது. இந்த மொத்த ப்ராசஸோட அல்டிமேட் கோல் என்ன தெரியுமா? ஏடிபியை உருவாக்குறது தான். ஏடிபினா அடெனசின் ட்ரைபாஸ்பேட். இத செல்லோட எனர்ஜி கரன்சின்னு சொல்வாங்க. எப்படி நமக்கு எல்லாத்துக்கும் பணம் தேவையோ அதே மாதிரி ஒரு செல்லுக்கு எந்த வேலை செய்யணும்னாலும் அதுக்கு ஏடிபி தேவை. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏடிபி இஸ் தி எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல். இப்போ பிளான்ட்ஸ் எனர்ஜியை எடுக்கிறதுக்கு 2 வழிகள், அதாவது 2 மெயின் பாத்ஸ் இருக்கு. அது ஆக்சிஜனை யூஸ் பண்ணுதா இல்லையாங்கிறத பொறுத்து கிடைக்கிற எனர்ஜியோட அளவு பயங்கரமா மாறும். அந்த 2 பார்ட்ஸ் என்னன்னு இப்ப பாப்போம். இந்த டேபிள கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது எக்ஸாம்க்கு ரொம்ப முக்கியம். ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு ஆக்சிஜன் கண்டிப்பா தேவை. ஆனரோபிக்கு ஆக்சிஜன் தேவையில்ல. ஏரோபிக்ல ஃபுட் கம்ப்ளீட்லி பிரேக் டவுன் ஆகி ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல்ல இருந்து 38 ஏடிபி, அதாவது ஹை எனர்ஜி ஈல்ட் கிடைக்குது. ஆனா ஆனரோபிக்ல இன்கம்ப்ளீட் பிரேக் டவுன் தான் நடக்கும். அதனால வெறும் 2 ஏடிபி தான் கிடைக்குது. பாத்தீங்களா டிஃபரன்ஸ? 38 எங்க இருக்கு, 2 எங்க இருக்கு? சோ ஆக்சிஜன் இஸ் தி கீ. இப்போ நாம இந்த செஷனோட கோர் கான்செப்ட்குள்ள வந்துட்டோம். அதிக எனர்ஜியை கொடுக்கிற இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் எப்படி நடக்குதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். இத ஒரு செல்குள்ள இருக்கிற எனர்ஜி ஃபேக்டரின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. நாம இப்போ அந்த ஃபேக்டரிக்குள்ள டூர் போக போறோம். இந்த எனர்ஜி ஃபேக்டரியோட பேரு தான் மைட்டோகாண்ட்ரியன். இது நீங்க சின்ன வயசுல இருந்தே படிச்சிருப்பீங்க, பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்னு. ஏன் அப்படி சொல்றோம்? ஏன்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷனோட முக்கியமான அதிக எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ற எல்லா ரியாக்ஷன்ஸும் இங்கே தான் நடக்குது. ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல மொத்தம் 3 மெயின் ஸ்டேஜஸ் இருக்கு. நம்பர் 1 கிளைகாலிசிஸ், நம்பர் 2 கிரெப்ஸ் சைக்கிள், அண்ட் நம்பர் 3 எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். இந்த 3 ஸ்டெப்ஸும் ஒரு அசெம்பிளி லைன் மாதிரி ஒண்ணுக்கொன்னு சம்பந்தப்பட்டது. வாங்க ஒவ்வொரு ஸ்டேஜையும் டீட்டெயிலா பார்ப்போம். ஸ்டேஜ் 1 கிளைகாலிசிஸ். ஒரு முக்கியமான பாயிண்ட், இது மைட்டோகாண்ட்ரியாக்கு உள்ள நடக்காது, வெளியே சைட்டோபிளாசம்ல நடக்கும். கிளைகோனா குளுக்கோஸ், லைசிஸ்னா ஸ்பிளிட்டிங். ஸோ கிளைகோலைசிஸ்ல ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல் 2 பைரோவிக் ஆசிட் மாலிக்யூல்ஸா பிரேக் ஆகுது. இதை தான் ரெஸ்பிரேஷனோட என்ட்ரி பாயிண்ட். அடுத்து ஸ்டேஜ் 2 கிரெப்ஸ் சைக்கிள். இப்போ அந்த பைரோவிக் ஆசிட் மைட்டோகாண்ட்ரியாக்கு உள்ளே என்டர் ஆகுது. இங்க அது ஒரு சைக்கிள்ல போய் இன்னும் சின்ன சின்னதா உடைக்கப்படுது. இந்த ப்ராசஸ்ல ரிலீஸ் ஆகிற எனர்ஜி NADH மற்றும் FADH2ன்னு சொல்ற எனர்ஜி கேரியர்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த கேரியர்ஸை நீங்க ஒரு பவர் பேங்க் மாதிரி நினைச்சுக்கோங்க. இப்போ அதுங்க எனர்ஜியை சார்ஜ் பண்ணி வச்சிருக்கு. இப்போ ஃபைனல் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், சுருக்கமா ETC. இது மைட்டோகாண்ட்ரியாவோட இன்னர் மெம்பரேன்ல நடக்குது. போன ஸ்டேஜ்ல சார்ஜ் ஆன பவர் பேங்க்ஸ், அதாவது நம்ம NADH and FADH2, இங்க அதோட எனர்ஜியை டிராப் பண்ணுது. அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி ஒரு பெரிய அசெம்பிளி லைன் மாதிரி ஏகப்பட்ட ATP மாலிக்யூல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இதுதான் a big jackpot. சரி, இப்போ இந்த 3 ஸ்டேஜஸ முடிஞ்சுது. கடைசியா கணக்கு பார்க்க வேண்டாமா? ஒரே ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல்ல இருந்து ஒரு பிளான்ட் செல்க்கு மொத்தமா எவ்வளவு எனர்ஜி கிடைச்சது? வாங்க அந்த ஃபைனல் கவுண்ட பார்க்கலாம். ஸோ வாட்ஸ் த கிராண்ட் டோட்டல்? ஒரே ஒரு குளுக்கோஸை உடைக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற டோட்டல் ஏடிபி எவ்வளவா இருக்கும்? எனி கெஸஸ்? தி எஃபிஷியன்சி ஆஃப் திஸ் ப்ராசஸ் இஸ் டெஃபினெட்லி கோனா சர்ப்ரைஸ் யூ.
And the answer is 38 ATP. 38. யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு சின்ன குளுக்கோஸ் மூலக்கூறுலேருந்து 38 எனர்ஜி கரன்சி யூனிட்ஸ் கிடைக்குது. That's the incredible efficiency of aerobic respiration. இந்த 38 ஏடிபி எங்கிருந்து வந்துச்சுன்னு இந்த பட்ஜெட் ஷீட்ல பாருங்க. கிளைகாலிசிஸ்ல வெறும் 2 ஏடிபி, கிரிப்ஸ் சைக்கிள்ல இன்னும் 2 ஏடிபி. ஆனா கடைசி ஸ்டேஜ் நம்ம எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல பாருங்க, whopping 34 ஏடிபி. So the real hero of ATP production is the ETC. இதுவரைக்கும் நாம செல்லுக்குள்ள என்ன நடக்குதுன்னு மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தோம். இப்போ கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி ஒரு முழு பிளான்ட்டோட ரெஸ்பிரேஷனை ரியல் வேர்ல்ட்ல என்னென்ன எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அதாவது எதெல்லாம் இந்த ரெஸ்பிரேஷன் ரேட்டை ஸ்பீடப் பண்ணுது, எதெல்லாம் ஸ்லோ டவுன் பண்ணுது. பாருங்க, டெம்பரேச்சர், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர்னு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாவோ கம்மியாவோ இருந்தா ரெஸ்பிரேஷன் ரேட் குறைஞ்சிடும். அதனால தான் ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ஒரு ஆப்டிமல் டெம்பரேச்சர் இருக்கு. அதே மாதிரி உலர்ந்த சீட்ஸ்ல ரெஸ்பிரேஷன் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஆனா அதுக்கு தண்ணி கிடைச்சதும் உடனே ரெஸ்பிரேஷன் ரேட் அதிகமாகி சீட் முளைக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு லைன் இந்த மொத்த டாபிக்கையும் அழகா சம்மரைஸ் பண்ணுது. Respiration is necessary for the survival of all living beings. இது பிளான்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல, நமக்கும் அனிமல்ஸ்க்கும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் இது ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராசஸ். சரி, இந்த செஷனை இந்த ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். ஒரு சின்ன செல்லுக்குள்ள நடக்கிற இந்த ப்ராசஸ் ஒரு சிங்கிள் பிளான்ட்டுக்கு இவ்ளோ முக்கியம்னா, ஒரு பெரிய காடோட ஹெல்த்துக்கும் நம்ம சாப்பிட்ற பயிர்களோட விளைச்சலுக்கும் இது எவ்வளவு முக்கியமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சின்ன செல்ல நடக்கிற ஒரு விஷயம் எப்படி நம்ம அக்ரிகல்ச்சர், என்வாயன்மெண்ட், ஃபுட் செக்யூரிட்டி வரைக்கும் இம்பாக்ட் பண்ணுதுன்னு சிந்திச்சு பாருங்க. அடுத்த செஷன்ல சந்திப்போம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ், அதாவது தாவரங்களில் சுவாசம் சாப்டரோட ஒரு கம்ப்ளீட் எக்ஸாம் ரிவிஷன் பண்ணிடலாம். இந்த சாப்டர்ல இருக்கிற எல்லா இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸையும் ஒன்னு விடாம பார்த்து பக்காவா எக்ஸாம்க்கு ரெடியாக போறோம். சரி, நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு நசர் பாருங்க. செக்ஷன் பை செக்ஷன் ஒரு கான்செப்ட் கூட மிஸ் ஆகாம எக்ஸாம்க்கு தேவையான எல்லாத்தையும் நாம கவர் பண்ண போறோம். ஓகே, நாம முதல் பகுதிக்குள்ள போகலாம். ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம். உயிரினங்களுக்கு எதுக்கு எனர்ஜி தேவைப்படுது? இப்போ நாம முதல்ல பார்க்க போறது இந்த 3 கேள்விகள் தான். எனர்ஜிக்கும் ரெஸ்பிரேஷனுக்கும் உள்ள பேசிக் கனெக்ஷனை பத்தி இதுல பார்க்கலாம். ஸோ இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ரெஸ்பிரேஷன் அதாவது சுவாசங்கிறது வேற ஒண்ணுமில்ல, நாம சாப்பிடுற சாப்பாட்டை உடைச்சு அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற சக்தியை வெளியே கொண்டு வர்றது தான். சிம்பிளா சொன்னா, நம்ம உடம்புக்கு இல்லை எந்த ஒரு உயிருக்கும் வேலை செய்ய தேவையான எனர்ஜியை அன்லாக் பண்ற ப்ராசஸ் தான் இது. கரெக்ட். இந்த ஆற்றல் ஏடிபிங்கிற மாலிக்யூல்ல தான் சேமிக்கப்படுது. ஏடிபியை செல்லோட எனர்ஜி கரன்சின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு செல் அதோட எல்லா வேலைகளையும் செய்யறதுக்கு செலவு பண்ற காசு மாதிரி தான் இந்த ஏடிபி. ஓகே, இப்போ இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமான ஒரு டிஃபரன்ஸ். ஏரோபிக்குக்கும் ஆன்ரோபிக்குக்கும் என்ன வித்தியாசம்? ரொம்ப சிம்பிள். ஆக்சிஜன். ஆக்சிஜன் இருந்தா அது ஏரோபிக், அப்போ சாப்பாட்டிலிருந்து ஃபுல் எனர்ஜியும் கிடைக்கும். ஆக்சிஜன் இல்லையா, அது ஆனரோபிக், அப்போ ரொம்ப கம்மியான எனர்ஜி தான் கிடைக்கும். அவ்வளோதான் விஷயம். சரி, வாங்க அடுத்த செக்ஷனுக்கு போலாம். நமக்கு நுரையீரல் இருக்கு, ஆனா தாவரங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லையே. அப்ப அதுங்க எப்படி சுவாசிக்குது? அதை பத்தி இப்ப பார்க்கலாம். இங்க 2 முக்கியமான கேள்விக்கு பதில் இருக்கு. தாவரங்கள் இலைகள்ல இருக்கிற ஸ்டோமாட்டா வழியாவும் தண்டுகள்ல இருக்கிற லென்டிசெல்கள் வழியாவும் ஆக்சிஜனை எடுத்துக்குது. இந்த ப்ராசஸ்க்கு பேரு டிஃப்யூஷன், அதாவது பரவல். ரொம்ப சிம்பிளான ஒரு மெக்கானிசம் தான். யோசிச்சு பாருங்க, விலங்குகள் மாதிரி தாவரங்கள் ஓடுறதில்ல, நடக்கிறதில்ல, அது ஒரே இடத்துல தான் நிக்குது. அதனால அதுக்கு எனர்ஜி தேவையும் ரொம்ப கம்மி. அதோட இலைகள், தண்டுன்னு எல்லா பாகத்திலையும் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறதால அதுக்குன்னு தனியா நுரையீரல் மாதிரி உறுப்புகள் தேவையில்லை. இப்போ நாம இந்த சாப்டரோட ரொம்ப கோர் பகுதிக்கு வந்திருக்கோம். அதாவது ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல் எப்படி உடைக்கப்பட்டு அதிலிருந்து ஏடிபி உருவாகுதுங்கிற அந்த கெமிக்கல் பாத்வேயை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். இந்த பகுதியில இருந்து வர்ற கேள்விகள் ரொம்ப முக்கியம். பொதுவா 3 மார்க் இல்லனா 5 மார்க் கேள்விகளா வர நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனத்தோட கவனிங்க. இது ஒரு மஸ்ட் நோ சீக்வென்ஸ். நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. ஸ்டெப் 1 கிளைகோலிசிஸ், இது செல்லோட சைட்டோபிளாசம்ல நடக்கும். ஸ்டெப் 2 கிரிப்ஸ் சைக்கிள், இது மைட்டோகாண்ட்ரியாவுக்குள்ளே நடக்கும். ஸ்டெப் 3 எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், இதுவும் மைட்டோகாண்ட்ரியாவோட இன்னர் மெம்பரேன்ல நடக்கும். இந்த ஆர்டரை மாத்திராதீங்க. சரி, இந்த முழு ப்ராசஸ்ல ஆக்சிஜனோட வேலை தான் என்ன? அதோட ஒரே வேலை இந்த எனர்ஜி ப்ரொடக்ஷன் லைனோட கடைசியில நின்னு அங்க வர எலக்ட்ரான்களை வாங்கிக்கிறது தான். அது எலக்ட்ரான்களை வாங்கினா மட்டும்தான் இந்த செயின் கண்டினியூஸா ஓடும், நமக்கு எனர்ஜி கிடைக்கும்.
கிரிப்ஸ் சைக்கிள்க்கு உள்ள போற பொருள் அசடைல் COA. வெளியில என்னென்ன வருது? கொஞ்சம் CO2, ஒரு ATP. ஆனா அதை விட மிக முக்கியமான அடுத்த ஸ்டெப்புக்கு எனர்ஜியை கொண்டு போற NADH2 மற்றும் FADH2 மாலிக்யூல்ஸ் தான் அதிகமா உருவாகும். வாங்க நம்ம அடுத்த கான்செப்டுக்கு போகலாம். இது ஒரு செல் எந்த வகையான உணவை எரிச்சு ஆற்றலை உருவாக்குதுன்னு கண்டுபிடிக்க நமக்கு உதவும். RQ அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட். இது ரொம்ப சிம்பிளான ஒரு கணக்கு தான். எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு வெளியில போகுது, அதுக்கு எவ்வளவு ஆக்சிஜன் உள்ள எடுத்துக்கப்படுது, இந்த ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ தான் RQ. இப்போ இதுல என்ன ஒரு சுவாரஸ்யம்னா, இந்த RQ வேல்யூ ஒரு செல் எந்த ஃபியூலை யூஸ் பண்ணுதுன்னு நமக்கு காட்டிடும். ஒரு கையெழுத்து மாதிரி. RQ கரெக்டா 1 இருந்தா அது கார்போஹைட்ரேட்டை எரிக்குதுன்னு அர்த்தம். அதுவே 1 விட கம்மியா, அதாவது பாயிண்ட்ல இருந்தா அது ஃபேட்டை எரிக்குதுன்னு அர்த்தம். நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த பகுதியில தாவரங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாத ஒரு எனர்ஜி வேஸ்டிங் ப்ராசஸான போட்டோ ரெஸ்பிரேஷனை பத்தி நாம பார்க்க போறோம். இந்த ரெண்டுக்கும் உள்ள மிக முக்கியமான வித்தியாசம் இதுதான். நார்மல் ரெஸ்பிரேஷன் நமக்கு ATPயை, அதாவது ஆற்றலை கொடுக்கும். ஆனா போட்டோ ரெஸ்பிரேஷன் அதுக்கு நேரா உல்டா, உருவான ATPயை வீணடிக்கும். அதனால தான் இதை ஒரு வேஸ்ட்ஃபுல் ப்ராசஸ்னு சொல்றோம். இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, ரூபிஸ்கோன்னு ஒரு என்சைம் இருக்கு. அது பொதுவா கார்பன் டை ஆக்சைடு தான் பிடிக்கும். ஆனா சில சமயங்கள்ல அது குழம்பி போய் ஆக்சிஜனை பிடிச்சிடும். அப்போதான் இந்த வீணான போட்டோ ரெஸ்பிரேஷன் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த போட்டோ ரெஸ்பிரேஷன் எப்போ நடக்கும்? இந்த 3 கண்டிஷனையும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல பிரகாசமான வெளிச்சம், காத்துல ஆக்சிஜன் அளவு ரொம்ப அதிகம், ஆனா கார்பன் டை ஆக்சைடு அளவு ரொம்ப கம்மி. இந்த 3ம் ஒன்னா சேரும்போது தான் ரூபிஸ்கோ என்சைம் தப்பு பண்ணும். அவ்வளவுதான். இந்த சாப்டர்ல இருந்த எல்லா இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸையும் நாம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ உங்களுக்கு இந்த சாப்டர் பத்தின ஒரு நல்ல தெளிவு கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க இப்போ எக்ஸாமுக்கு தயார். சரி, நாம எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். ஆனா போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி. யோசிச்சு பாருங்க. இந்த போட்டோ ரெஸ்பிரேஷன் ஒரு வேஸ்ட்ஃபுல் ப்ராசஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? அப்போ இவ்ளோ வீணான ஒரு செயல்முறை எப்படி இத்தனை மில்லியன் வருஷமா எவல்யூஷன்ல தப்பிச்சு செடிகள்ல இன்னும் இருக்கு? இது ஒரு பெரிய கேள்வி தானே? இத பத்தி யோசிங்க. உங்க படிப்புக்கு என்னோட வாழ்த்துக்கள்.